சீக்கிரம் ரெடி ஆகுங்க, வண்டி போயிடும். ஐயோ இல்லப்பா, டைம் 8:30 மணி தான் ஆகுது. இது சாப்பிடவே இல்லையா? ஐயோ எனக்கு அது வேணாப்பா, அது சாப்பிட்டா எனக்கு வாமிட் வருது. அப்படி சொன்னா எப்படி? ஞாபகத்துக்கும் சக்திக்கும் சந்தோஷ் பிரம்மி. எனக்கு வேணாம் அப்பா, வேணாம்ப்பா ப்ளீஸ். ஆமா, ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் இன்னைக்கு தானே கிடைக்கும்னு சொன்னேன். போன 2 வாட்டியும் நீ பிசிக்கல் சயின்ஸ்ல தான் நிறைய மார்க் வாங்கியிருந்த. இந்த வாட்டியும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ட்ரன்ஸுக்கு எந்த கோச்சிங் போகணும்னு முடிவு பண்ணணும். புரிஞ்சுதா? இன்னைக்கு ஒருவேளை கிடைக்கும்ப்பா. நல்ல மார்க் இருக்கும்ல? முட்டை தான் இருக்கும். நீ போடிங்கிறது பைத்தியம். லிசாவுக்கு இந்த வாட்டி ஐ டிஸ்டிங்ஷன் கிடைக்கும். என்ன இவர் இல்லைன்னா நீ உங்க அப்பாவை பார்க்க முடியாது. உனக்கு தெரியும்ல, அப்பா கஷ்டப்படுறதெல்லாம் இந்த ஒரு நம்பிக்கைக்காக தான். அந்த நம்பிக்கை இல்லாம போச்சுன்னா நான் போயிட்டு வரேன் அப்பா, பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு. ஞாபகம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா ஐஸ்கிரீமும் ஊட்டி ட்ரிப்பும். செல்வி நில்ல, நானும் வரேன். கொஞ்சம் சீக்கிரம் வாடி. அதான் வரேன். பஸ் போயிடும். தமிழ் எழுத்தாளர் அசோகமித்திரன் அவர் நாவல்ல தமிழ் புலவர்களை பத்தி நிறைய எழுதியிருக்காரு. அவங்களோட வாழ்க்கை வரலாறுலாம் பத்தி அவங்கள பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதை நம்ம மறக்க கூடாது. அவங்களோட புத்தகங்கள்லாம் ரொம்ப பழமையானது. அவங்களோட புத்தகத்துல சாதாரண மனுஷங்களை பத்தி, நடுத்தர வாழ்க்கையை பத்தி அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. எஸ், ஜித்து, பிலிப், லிசாமா, சாமுவேல் 2 பேரும் பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு போங்க. உன்னோட மார்க் லிஸ்ட்டை நான் பார்த்தேன். என்ன பிரச்சனை ஆனாலும் இவங்க 2 பேரும் எக்ஸாம் எழுதக்கூடாது. பிலோ 80% எடுத்தவங்கள ஃபைனல் எக்ஸாமுக்கு அனுப்பக்கூடாதுன்னு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணியிருக்கு. உங்க 1 வருஷம் வீணா போகக்கூடாதுன்னா பேரண்ட்ஸை கூட்டு வந்து டிசி வாங்கி வேற ஏதாவது ஒரு ஸ்கூலை பார்த்து நீங்க சேர்ந்துக்குங்க. கடந்த 10 வருஷமா தொடர்ந்து 100% டிஸ்டிங்ஷன் வாங்கின ஸ்கூல் இது. உங்களால படிக்க முடியாம இல்ல, ஆனா நீங்க படிக்கிறது இல்ல. அப்புறம் உங்களை மாதிரி பிள்ளைங்க படிக்கிறதுக்கு இங்க நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது, அங்க போய் சேர்ந்துக்குங்க. தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கூலுக்கு எதுக்கு கெட்ட பேர் உண்டாக்குறீங்க? டொமினா, அந்த சென்ட் தாமஸ்ல படிக்கிற பொண்ணு எங்க? அதோ பாரு. கூப்பிடவா? கூப்பிட்டு பேசுவோம். போய் கூப்பிடுங்க. டைம் எவ்வளோ ஆச்சு? உனக்கு ஸ்கூல் இல்லையா? என்னாச்சு? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? என்னன்னு சொல்லு. ஸ்கூல் ஏதாவது பிரச்சனையா? சே, எல்லாரும் பார்க்குறாங்களாத பாரு, எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச ஆளுங்க தான். நீ ஒன்று பண்ணு, வண்டியில ஏறு. என்ன பிரச்சனை இருந்தாலும் சால்வ் பண்ணிக்கலாம். நீ வா, நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டியா? எலிசா, நீ பயப்படாத. இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துனா அந்த பிரச்சனை தீந்து போயிட போகுது. வீட்டுக்கு வரலன்னு தெரியறப்போ உன்னை ஸ்கூல்ல இருந்து அனுப்பின பிரின்சிபல் பயந்து முட்டி மோதி வீட்டுக்கு வந்து உன்னை எக்ஸாம் எழுத வைப்பாரு. அப்புறம் உன்னோட அப்பா மார்க் கம்மியானாலும் பரவாயில்ல, என் பொண்ணு கிடைச்சா போதுன்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ அதெல்லாம் வேணாம்.
என் அப்பா ரொம்ப பாவம் தான். இங்க பாரு லிசா, அதுக்கு நம்ம எங்கேயும் போகல. பயமுறுத்தத்துக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் இல்லாம இந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனா என்ன ஆகும்னு. ஒரு 8-9 ஆகும்போது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். மார்க் கம்மியானது ஒரு பிரச்சனை இல்லைன்னு பிரின்சிபலும் உங்க அப்பாவும் எல்லாரும் சொல்லுவாங்க. மணியப்பா, வண்டி எடுறா. டே மணியப்பா, எந்திரா, டைம் ஆயிடுச்சு. என்னடா இப்படி தூங்குற? இப்பதான் கண்ணை மூணு. இங்க பாரு, நாங்க போறேன். அவளுக்கு டவுட் எதுவும் இல்லைல்ல? ஏய், காசு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீ என்னோட பிஎஸ்என்எல் நம்பருக்கு கால் பண்ணு. தேவைப்படும். ஒரு 10,000 கொடுத்துட்டு போ. அப்ப நேத்து வாங்கின 25? அந்த பொண்ணு இருக்கிறத பார்த்தா நிறைய செலவாகும் போல இருக்கு. டொமியானா சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்பிடுங்க. லிசா, நான் ஊர் வரைக்கும் போய் அங்க என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வரேன். உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம மணியப்பன் ரூம் நம்பர் 203 இருப்பாரு. எதுக்காக நீ இப்படி பயந்துட்டு இருக்க? இப்படியா பயப்படுவ? சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு நல்ல குழந்தையா இரு. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். ஒழுகுகிறேன் நதி போல. செங்கல்பட்டு சாமுவேல் மகள் ட்ரீசா சாமுவேல், ட்ரீசா சாமுவேல், ட்ரீசா சாமுவேல். ட்ரீசா இப்ப தங்கிட்டு இருக்கிறது கணவர் கூட அவங்க வீட்லயா இல்ல சொந்த வீட்ல இருக்கீங்களா? அப்பா வீட்ல தான் இருக்கேன். உங்க கணவர் வந்து கூப்பிட்ட போது நீங்க போக மாட்டேன்னு சொன்னதுனால தானே அவர் உங்ககிட்ட பேசாம இருக்கிறது. குழந்தைக்காக கோர்ட்டுக்கு வந்ததும் அதானே? யுவர் ஆனர், என் கட்சிக்காரரோட பொண்டாட்டி தங்கச்சி லிசோமா சாமுவேல் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதா நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. விபச்சார கேஸ்ல அரெஸ்ட் ஆன ஒரு பொண்ணு கூட எப்படிப்பட்ட அப்பாவும் இப்படி ஒரு பொண்ணு கூட வளரணும்னு விருப்பப்பட மாட்டாங்க. ஒரு ஆளோட சுபாவம் எப்படி இருக்குன்னா, அவங்க சின்ன வயசுல இருந்து யாரு கூட வளர்றாங்களோ அது மாதிரிதான் அவங்க வாழ்க்கையும் அமையும். அதனால எதுவுமே தெரியாத இந்த குழந்தையோட வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு கொடுக்கறதுக்கு, அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு என் கட்சிக்காரரான ஜானி கிட்ட கொடுக்கும்படி நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த குழந்தையோட அப்பா ஜோனி கொடுத்த கம்ப்ளைண்ட் படி கார்டியன் அண்ட் வார்டு பிரகாரம் குழந்தைய வந்து அவங்க அப்பா கிட்ட ஒப்படைக்க சொல்லித்தான் கோர்ட் சொல்லியிருக்கு. இது அதுக்கான பேப்பர்ஸ். வா பாப்பா, வா வான்னு சொல்றேன்ல, வா. ஷெர்லி, என் குழந்தை. ஐயோ, என் குழந்தை. ஐயோ, என் குழந்தைய கொடுங்க. அப்பா, என் குழந்தைப்பா. உள்ளே குடுங்கறல. கெட்டு போற பொண்ணு வாழ்ற வீடு இது. இங்க வாழ்ந்தா ஓ பொண்ணு கெட்டு போயிடும். ஓ பொண்ணு கெட்டு போகாம இருக்க குழந்தை நல்ல ஒரு வாய்ப்பு இது. கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க. என் குழந்தைய கொடுங்க. என் குழந்தை. ஐயோ ஷெர்லி, என் குழந்தை. அப்பா, என் குழந்தைப்பா. அழாதம்மா. அப்பா சொல்றேம்மா, அழாத, அழாதம்மா. அம்மா.
பையனுக்கு இப்பதான் தெரியுது போல. ச்சே, ரொம்ப கஷ்டம்பா. எப்படி தாங்குவானோ தெரியல. இங்க பாருடா, போயிட்டாவ. அம்மாவை பாருடா. இதுக்கு தான் நீ வந்தியா? அம்மாவை நீ கொன்னுட்டல்ல. அம்மாவை நீ கொன்னுட்டியடா மகா பாவி. அவங்க உனக்கு என்னடா தப்பு பண்ணாங்க? கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வாதிப்பாராக. கடவுளே உங்களுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் காப்பாத்துறாங்க. ஹalleluya. சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஹalleluya. நம்ம சாமுவேலுக்கும் அவங்க குடும்பத்துக்கு இன்னைக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வர வேண்டும். கர்த்தரே, கர்த்தரே. பாவம் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் பாவ மன்னிப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தரே, ஆமென். கர்த்தரே ஸ்தோத்திரம். ஹalleluya. நம்ம சகோதரரான சாமுவேலை எல்லா பிரச்சனையில இருந்தும் நீங்கள் காப்பாற்ற வேண்டும். கர்த்தரே, கர்த்தரே ஸ்தோத்திரம். நல்ல ஒரு கோர்ட் தீர்ப்பு நடக்க வேண்டும். கர்த்தரே, ஸ்தோத்திரம். குற்றம் பண்ணவங்க எல்லாரையும் நீ நல்ல வழியில் நடத்த வேண்டும். கர்த்தரே, ஹalleluya. ஹalleluya. கர்த்தரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தரே. My Lord, praise the Lord. என்றுமே என் உயிரின் நாதன். கர்த்தரே ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தரே. Praise the Lord. கர்த்தரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தரே. நன்மைகள் தந்திட Praise the Lord. Hallelujah. சீயோமளவாளன் ஈசுராஜராஜன் என்றுமே என் உயிரின் நாடன். சீயோமளவாளன் ஈசுராஜராஜன் Hallelujah. என்றுமே என் Praise the உயிரின் Lord. நாடன். சீயோமளவாளன் Hallelujah. ஈசுராஜராஜன் என்றுமே என் உயிரின் நாடன். வணக்கம். தலைப்புச் செய்திகள். பிரபலமான செங்கல்பட்டோட கேஸ் இன்னைக்கு தீர்ப்பு வரப்போகுது. விரிவான செய்திகளை பார்ப்போம். பிரபலமான செங்கல்பட்டு கேஸ்ல 36 கைதிகளையும் உச்சநீதிமன்றம் விடுதலை செய்தது. குற்றம் பண்ணவங்களுக்கு எதிராக ஆதாரம் திரட்டப்படாதனால உச்சநீதிமன்றம் விடுதலை செய்யப்பட போறதா அறிவிச்சிருக்காங்க. செங்கல்பட்டு செஷன் கோர்ட்ல அப்பீல் பண்ணதா இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. செய்யப்பட போறதா அறிவிச்சிருக்காங்க. செங்கல்பட்டு செஷன் கோர்ட்ல அப்பீல் பண்ணதா இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்களுக்கு தந்த உணவிற்காக நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று வரை எங்களுக்கு தந்த எல்லா ஆசீர்வாதத்திற்கும் நன்றி சொல்கிறோம். நாங்கள் செய்த எல்லா தவறுகளுக்கும் எங்களை மன்னித்தருள வேண்டும். ஆமென்.
ப்ளீஸ் அம்மா சாப்பிடு. எனக்கு இப்ப பசிக்கலப்பா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிடு, இல்லைன்னா வேணாம். இன்னைக்கு அப்பா உனக்கு ஊட்டி விடுறேன். நான் சாப்பிடுறேன்ப்பா. இத பாரு, என்னைக்கு சொல்ற மாதிரி இல்ல. இன்னைக்கு நீ மட்டும் சாப்பிடல, அப்பா உங்ககிட்ட பேச மாட்டேன். சத்தியமா நான் சாப்பிடுறேன்ப்பா. அவ சாப்பிடுவா. அவளுக்கு அந்த ரூம்னா ரொம்ப பிடிக்கும். அதான் சாப்பாடு எடுத்து அங்க போயிருக்கா. லிலி, நீயும் அப்படித்தானே? மேற்கு பக்கமா இருக்கிற ஜன்னலை திறந்து வானம் செவக்கிறதும் இருட்டாகிறதையும் பார்த்து அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்ப. வேணாம், அப்பா ஊட்டி விடுறேன். என் அப்பான்னு வாட்டி கூப்பிட்ட என் திரேசா குட்டிக்கு. இது என் ஷேர்லி குட்டிக்கு. தெரியுதா? போலீஸ் வேன்ல நம்ம ஒன்னா சேர்ந்து பயணிச்சிருக்கோம். என்ன மன்னிச்சிருங்க, என் பொண்ணு உங்க பேரு சொல்லவே இல்லை. சத்தியமா சொல்லவே இல்லை. தெரியும், எனக்கு தெரியும். நாளைக்கு டெல்லி போறேன். கேஸோட பேப்பர்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னா அப்படியே ஸ்டேட்ஸ்க்கு போயிடுவேன். போகிறதுக்கு முன்னாடி பார்க்கணும்னு தோணுச்சு, அதுதான் வந்தேன். டெல்லி எல்லாம் இப்போ நல்ல வெயிலாக இருக்கும். சேகர் சாரும் நானும் நிறைய வாட்டி டெல்லி போயிருக்கோம். இந்த யூனியன் லீடர்ஸோட கான்ஃபரன்ஸ்க்காக 4 நாள் அங்கே இருந்தோம். தமிழ்நாடு ஹவுஸ் இருக்குல்ல, அங்கே தான் தங்கியிருந்தோம். சார், தைரியமா இருங்க, தோத்து போனதா நினைக்காதீங்க. ஏதோ பேப்பரில் நான் ஒரு முறை படிச்சிருக்கேன் சார், உங்கள் பொண்ணை டாக்டர் ஆக்கிறது தான் உங்களோட ஆசைன்னு. ஆக்கணும் சார், பொண்ணை டாக்டர் ஆக்கணும் சார். உங்களால் அது முடியும் சார். முடியும். ஆனால் ஒரு டாக்டர்னு சொன்னால் இப்போல்லாம் எம்பிபிஎஸ் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. எதுலையாவது ஸ்பெஷலிஸ்ட் பண்ணும். இந்த நியூரோ, ஆர்த்தோ, கார்டியாலஜி பார்ப்போம், யோசிப்போம். என்னைக்கு டெல்லி போறேன்னு சொன்னீங்க? டெல்லி நிறைய படை வீரர்களையும் ஆட்சி மாற்றங்களையும் கண்ட நகரம். பாபர், உமையூன், அவுரங்கசீப், பண்டிட் நேரு, இந்திரா காந்தி.
சாம்வேலும் தன்னோட குடும்பமும் விஷம் குடிச்சு ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்கன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. இந்த விஷயத்தை பார்க்கும்போது தற்கொலை முயற்சி மாதிரி தெரியுது. உங்க பிரச்சனை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட இந்த கோர்ட்டு தீர்ப்பை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஹியரிங்காக தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். இந்த தற்கொலை முயற்சியை உங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணீங்களா, இல்ல நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் கொடைக்கானல இருந்து தான் பொருள் வாங்கினேன். அங்க இருக்கிற பாஸ்கரை எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும். அட, நம்ம ஊர்க்காரன் தான். நான் பராமர் தான் கேட்டேன். அப்பதான் பாஸ்கர் சொன்னாரு, இந்த வெண்டைக்காவுக்கு அடிக்கிறதுக்கு பராமரை விட நல்லது எக்காலெக்ஸ்ன்னு. நான் கேட்டது காய்கறிக்கு அடிக்கணும் தான். சின்ன பொண்ணுக்கு இது தெரியாது. அவதான் எங்களை ஏமாத்திட்டா. அதனாலதான் நாங்க 4 பேரும் சாகாம இருந்தோம். சாமுவேல், மஜிஸ்ட்ரேட் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. தற்கொலை முயற்சிக்கு 1 வருஷம் வரைக்கும் தண்டனை இருக்கு. அதாவது சென்ட் மேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வச்சுதான் என் சின்ன பொண்ணு லிசா பிறந்தா. 3வது பெண் குழந்தை தான் தெரிஞ்சப்ப அன்னைக்கு லில்லி ஒரு மாதிரி ஆயிட்டா. அப்பதான் நான் கேட்டேன், பெண் குழந்தையா இருந்தப்ப என்ன, இந்திரா காந்தி பொண்ணு தானே, கல்பனா சோழ பொண்ணு தானே, நம்ம கௌரிமா பொண்ணு தானே, அப்புறம் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. உண்மையை சொல்லணும்னா என் குழந்தைய கிட்ட சாவறத பத்தி நான் கேட்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு பிடிக்காததை நான் செய்யவே இல்லை. என்ன, நானும் என் பிள்ளைங்களும் வாழ்றதை விட நல்லது சாவுறது தானே சார். சாவணும் சார். சாவாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா சார்? ஏதாவது கோர்ட்டு 3 மாசம் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஒரு வக்கீல் அரேஞ்ச் பண்ணா அப்பீல் கொடுக்கலாம். வெளியே இருந்து உங்க சொந்த பந்தங்க யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வராங்களா? வேணாம் சார், அப்பீலுக்குலாம் போக வேணாம். அப்பீலுக்குலாம் வேணாம், போலாமா சார்? நாங்கள் வெளியே வந்தால் செத்துருவோன்னு அவருக்கு புரிஞ்சிருக்கு. ஜட்ஜுக்கு எல்லாமே புரியும். எல்லாத்தையும் புரிஞ்சுக்க ஒருத்தரை நாம ஜட்ஜுன்னு சொல்லுவோம். ஜட்ஜ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவாரு, எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்குவாரு. இந்த இந்திரா காந்தியை கொண்டவங்களை தண்டிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் தேவைப்பட்டுச்சு? 10 வருஷம் ஆச்சு. ஆனா நம்ம எவ்வளவு சீக்கிரம் வந்துட்டோம் பாத்தியா? நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கு. சாமுவேலும் பிள்ளைங்களும் அதிர்ஷ்டக்காரங்க.